ஹலோ ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் வழக்கமாக நம்ம வீடியோஸில் ஒரு மனநிறைவான வாழ்க்கையும் வாழணும், அதே நேரத்தில் பொருளாதாரத்துலேயும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையும் வாழணும். இது இப்படி வாழ்கிறதுக்கு நம்ம அடிப்படையாக மாற்ற வேண்டிய கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள், அதாவது உடல் ஆரோக்கியம், மனசோட திருப்தி தெளிவு, ப்ளஸ் ஆன்மீக உணர்வு. இந்த 3ஐயும் எப்படி ஒழுங்காக பராமரிக்கிறது. ஒரு பக்கம் இருக்கிற அதிகமான அறிவு ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் நமக்கு அதுக்கான தேவை இருக்குது. நமக்கு அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு தெரியல. ஸோ அதை எப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயமே தான், அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம பொருளாதார லைஃப்பை மேம்படுத்துறது, ப்ளஸ் நம்மளும் எப்படி நிம்மதியாக நிறைவாக ஆனந்தமாக வாழ்கிறது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மகிழ்ச்சி அப்படின்னா எனக்கு தெரியாதா, எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சதானே அப்படின்ற நீங்கள் நினைக்க தோணும் உங்களுக்கு. ஆனால் நான் இன்றைக்கி பேச போகிறது அதுலேயும் ரொம்ப ஆழமான விஷயத்த பேச போகிறேன். அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அவனுக்கு என்ன செல்வம் ஒருத்தன்ட்ட காசு இருக்கிறவன்ட்டு தான் போய் சேருது, காசு இல்லாதவன்ட்டு வரவே மாட்டுது, எப்போதும் இருக்கிறவன்ட்டே போய் சேர்ந்துருது, இருக்கிறவன் பக்கமே சேர்ந்துக்குது அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு பணக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே செல்வம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சல் தான் வரும், நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். எனக்கு தேவையானது கிடைச்சா நான் என்ன மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன், எனக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? எல்லாமே அவனுக்கு இருக்குது, அவன் அதனால சந்தோஷமாக இருக்கிறான், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எப்படி அவனை சந்தோஷமாக இருக்க முடியும், நான் எப்படி நான் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். சரியா? இங்கே நம்ம டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நாம் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே, ஆனந்தம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி மீனிங் எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையிலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே பொருளும் வேறு, அதோட அர்த்தமும் வேறு. சரியா? இப்போ நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அதாவது தர்மம்னா தான தர்மம்னு சொல்லுவாங்க. தான தர்மம் அப்படின்னா தமிழில் எல்லாமே காரணம் இல்லாமல் பேர் வைக்கல. தர்மத்துக்கும் தானத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒருத்தர் தேவை இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தர் நம்மக்கிட்ட கேட்டார்னா அதில் நம்ம கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் தர்மம். ஒருத்தருக்கு தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அவரே கேட்காமலே நம்மளே போயிட்டு அவருக்கு செஞ்சோம் அப்படின்னா, அவருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது தானம்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக அதோட இது சொல்லுவாங்க, அதோட பொருள் அதிக ஆழமானது. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒருத்தர் கேட்டு கொடுக்கறது தர்மம், ஒருத்தர் கேட்காமே அவரோட தேவை அறிஞ்சு நம்ம உதவி செய்கிறது தானம். ஓகேவா? இப்போ இந்த மகிழ்ச்சின்ற விஷயத்த நம்ம அடிப்படையில் 3 விஷயமா பிரிக்கலாம். சரியா? என்ன அப்படின்னா, நார்மலாக சந்தோஷமாக, அதாவது ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிறது உடம்பு கூட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். சந்தோஷன்றது உடம்பு கூட சம்மந்தப்பட்டது, உடம்பு அளவில் உணரக்கூடியது சந்தோஷம். சரியா? அதாவது எனக்கு இப்போ இந்த பொருள் கிடைச்சா, எனக்கு இந்த கார் கிடைச்சா, எனக்கு இந்த வேலை கிடைச்சா, நான் லவ் பண்ணுற பொண்ணு கிடைச்சா, எனக்கு இது மாதிரி ஏதாவது கிடைச்சா நான் அதுக்கப்புறம் அதாவது என்ன சொல்கிறது, அது கூட ஒரு அக்ரிமெண்ட், இது எனக்கு கிடைச்சாதான் ஒரு நிபந்தனை விதிக்கிறது, இது எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், இது எனக்கு வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் புற உலகத்திலிருந்து நமக்கு சேருதோ, இல்லை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, நம்ம சுய தேவைக்காக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோமோ, அது பேர் சந்தோஷம். சரியா? இது உடம்புக்கும் உணர்ச்சி லெவலில் இருக்கக்கூடியது. அடுத்த லேயராக மனசுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்புடையது மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா? மகிழ்ச்சின்றது மனசுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்புடையது, சந்தோஷன்றது உடம்புக்கும் உணர்ச்சிக்கும் தொடர்புடையது. அதுபோல் நம்ம மகிழ்ச்சியை உருவாகிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? இப்போ நம்ம சந்தோஷம் வேணும்னா அப்படின்னா நமக்கு ஏதாவது நிபந்தனை நிறைவேறினா நமக்கு சந்தோஷன்றது கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சின்றதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா அப்படின்னு ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்கு எந்த வெளிப்புற காரணமும் தேவையில்லை. அதுவாக இருக்கிறதுக்கே நீ சந்தோஷமாக இருக்கலாம். சரியா? அதாவது இதை விட இன்னும் ஒரு படி மேலே போகிறது பேரானந்தம்னு சொல்லுவாங்க. அது ஆன்மாவோட தெய்வீக தன்மையில், ஆன்மாவோட ஆழத்தில் நிகழக்கூடியது. அது அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது, வெறும் ஒரு உயிர் இருப்பு உணர்வாக இருந்தாலே போதும். இதுதான் ஞானிகள் அனுபவிக்கிறது. புத்தர், இது மாதிரி மகாவீரர், அது மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ஞானிகள் அனுபவிச்சது என்ன, ரமணர், அது போல் பெரிய பெரிய ஞானிகள் அனுபவிச்சது என்ன அப்படின்னா அதுதான் பேரின்பம் சொல்லுவாங்க. அந்த பேரின்பத்துக்கு எந்தவித காரணமே தேவையில்லை.
அது இயல்பாக அது இருப்பு முழுமையாக இருக்கும், அது இணைப்புணர்வோட முழுமையாக இருக்கும். அதனால அது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு எந்த தேவையும் தேவையில்லை, அதுக்கு உயிர் இருக்குது இல்லைன்ற அவசியம் கூட இல்லை, அது அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம 3வது லெவல் ரொம்ப டீப் லெவலுக்கு போவேன்னா நம்ம நார்மலாக மகிழ்ச்சி அப்படின்றத எடுத்துப்போம். அதாவது வெளிப்புறத்தில் ஒன்று நிகழ்ந்தாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற காரணம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை. சரி, இந்த மகிழ்ச்சி அப்படின்றத கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக இந்த மகிழ்ச்சியை எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுப்போம். இந்த மகிழ்ச்சி வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, நாம் வந்து நமக்கு நடக்கிற செயலுக்கு, நமக்கு நடக்கிற அந்த உலகத்து மூலிமா நமக்கு நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு நாம் அதுக்கு என்ன காரணத்தை கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இந்த மகிழ்ச்சி உருவாக்கப்படுது. சரியா? இதை புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு இடத்துல போயிட்டு உங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் உங்களை காத்திருக்க சொல்கிறது, காரணமே இல்லாமல் காத்திருக்க சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கோபமாகவும் மிகப்பெரிய கஷ்டமாகவும் இருக்கும். என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை வந்து யாரோ ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க, அவங்கள வந்து பிக்கப் பண்ண வரணும், ஆனால் பிக்கப் பண்ண வராமல் லேட் பண்ணிட்டாங்க, இந்த வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். 3 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த நிகழ்வு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன இதுவாக சொல்லுவீங்க, அது வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டாங்க. இப்போ அதே காத்திருக்கிற விஷயந்தான், அதே காத்திருக்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு பட் சூழ்நிலை மட்டும் வேறு. இப்போ வேறு மாதிரி இது பண்ணுங்க. என்னதுன்னா, அந்த இடத்துல வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் வரப்போகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப நேசித்து இடையில ரொம்ப வருஷமாக பார்க்காத ஒரு நண்பரோ இல்லை ஒரு காதலியோ யாரோ வந்து உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க தூரத்தில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் அந்த ஊருக்குள்ளே போகணுன்னா அவங்க ஆளு கூப்பிட வந்தால் தான் போக முடியும். அவங்க வந்து 3 மணி நேரம் ஆக்குறாங்க. 3 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஆகினாலும் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்காது. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குமா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. இப்போ இந்த 2 விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மனசு மூலியமாக நீங்கள் அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு கொடுத்த காரணம் மட்டும்தான் வேறு. ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்துச்சு, ஒரு விஷயம் உங்களுக்கு கஷ்டத்தை தந்துச்சு. அங்கே சூழ்நிலை அது அப்படியே தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நாம் என்ன கதையை கொடுத்தோம், நாம் என்ன உணர்வை வெளிப்படுத்தணும் நம்ம நினைச்சோமோ அதுக்கான எண்ணங்கள் தான், அதுக்கான உணர்வுகளை தான் நாம் அனுபவித்தோம். சரியா? இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், மகிழ்ச்சின்றதுக்கு வந்து எந்தவித வெளிக்காரணமும் தேவையில்லை. ஆனால் வந்து அதை வந்து நாம் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நல்லதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுனால, இந்த மகிழ்ச்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து அகத்தில் தனியாக பிரிச்சுப்போம், புறத்தில் தனியாக பிரிச்சுப்போம். முதல்ல வந்து இந்த மகிழ்ச்சி நம்ம கூட எப்போதுமே தக்க வச்சுக்கும் போது உள்ளுக்குள்ளே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய வந்து நம்மளோட சகிப்புத்தன்மை வந்து அதிகமாகும். சகிப்புத்தன்மை அதிகமானாலே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே எரிச்சலாகாமல் கோவப்படாமல் அந்த சூழ்நிலை என்னவா இருக்கோ அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ வந்து ஒரு டிராஃபிக் இருக்குது, டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணும், உங்கள் பாஸ் சீக்கிரம் வர சொல்கிறாரு. இடையில வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் கிளம்பி போகிறீங்க, 10 நிமிஷத்தில் போயிடறான்னு போகிறீங்க, ஆனால் வந்து இடையில டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க. அந்த டைமில் பூரா ஒரு நிமிஷமும் நீங்கள் வந்து உங்களையே அறியாமல் திட்டிக்கிட்டு ரொம்ப எரிச்சலோட சிடுசிடுப்போட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப இதுவாக இருப்பீங்க. நார்மலாக இருந்தால் இந்த மகிழ்ச்சின்றதை புரியாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் காரணத்தை திட்டிகிட்டு இருப்பீங்க, வெளி சூழ்நிலையை திட்டிகிட்டே இருப்பீங்க. இதே மகிழ்ச்சி அப்படின்ற உணர்வு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதே சூழ்நிலையை, சரி பரவாயில்ல வந்துட்டோம், டிராஃபிக் வந்துருச்சு, வேறு என்ன பண்ண முடியும், சரி இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம அலோவ் பண்ணுதோ அந்த மாதிரி போய்ப்போம் அப்படின்ட்டு அழகாக ஒரு ஹெட்செட்டில் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு சுற்றி இருக்கிற ஒரு சின்ன குழந்தை வந்து பக்கத்தில் ஏதாவது பைக்கில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அதை அழகாக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதே சூழ்நிலை தான். ஆனால் வந்து நீங்கள் அதை அணுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். பாஸ் கேட்டார்னா சரி பேசிப்போம், போய் சொல்லிப்போம், வேறு என்ன பண்ணுறது, உண்மையை சொல்லிப்போம், வேறு என்ன பண்ணுறது, ஒரு 2 திட்டினா திட்டிட்டு போட்டோம் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி அப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே ரெண்டுமே வந்து சூழ்நிலை ஒன்று தான். ஆனால் வந்து நம்ம வெளிப்படுத்துகிற விதம் வந்து வேறையாக இருக்குது, நம்ம வெளிப்படுத்துகிற உணர்வு வந்து வேறையாக இருக்குது. சரியா? இது வந்து மேலோட்டமாக வந்து வெளிப்படுத்துகிற உணர்வு மட்டும்தான் வந்து பிரதிபலிக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வு வந்து மொத்தமாக உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக அஃபெக்ட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மகிழ்ச்சின்ற உணர்வு வந்து உங்களுக்குள்ள அதிகமாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து சகிப்புத்தன்மை நிறையா வரும், பொறுமை கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் நடக்கிற விஷயத்த எல்லா விஷயத்துலையுமே வந்து பிரச்சனையை மட்டுமே முன்னாடி பார்த்துட்டு இருந்த நீங்கள் அதுலேருந்து ஒரு வாய்ப்பு அப்படி பார்க்குற மாதிரி வரும். இப்போ முன்னாடிலாம் வந்து நீங்கள் ஒருத்தர் கோவப்பட்டார்னா அதுக்காக அவரை வந்து திட்டிட்டு, உங்கள் மேனேஜர் வந்து திட்டிட்டு இருந்தா, நீங்கள் உங்கள் பாஸை திட்டிகிட்டே இருந்த நீங்கள், சரி அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல், அவருக்கு ஏதோ நடந்திருக்கு போல், அவராட்டி இதை ஹேண்டில் பண்ண முடியல போல், அவருக்கு அதை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால அவர் அப்படி நடந்துக்கிறாரு, அப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது மூலமாக வந்து
வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய தாக்கத்தை, சூழ்நிலையால் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணாமல், சூழ்நிலை வந்து உங்களை கட்டுப்படுத்தாமல், நீங்கள் வந்து சூழ்நிலையை அதோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணும்போது உங்களோட மனசுமை வந்து பெரும்பாலும் குறையும். மனசுமை பெரும்பாலும் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு தேவையில்லாமல் எரிச்சல் வராது, தேவையில்லாமல் கோபம் வராது. கோபம், இந்த மாதிரி எரிச்சல், இந்த மாதிரி கவலை, இந்த மாதிரி விஷயங்கள், சோர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வராமல் இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறா வந்து அதிகமாக வந்து பெருகும். நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்மளுடைய நல்ல விஷயங்களை அழிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி அழிக்கிறத விட நமக்குள்ளே இருக்கக்கூடிய கவலையும், நமக்குள்ளே இருக்க பயமும், நம்மளுக்குள்ளே இருக்க வருத்தமும் தான் வந்து நம்மளோட, அதாவது செல்வம்னு நான் சொன்ன மாதிரி மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிராண சக்தின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அழிக்கிறது எதுன்னா இந்த கவலை, பயம், எரிச்சல், இந்த விஷயங்கள் தான் வந்து அழிக்கும், நம்மளை அழிச்சிட்டே இருக்கும். அதை வந்து அழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அழிச்சிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை போயிட்டு நேராக அது கூட சண்டை போடக்கூடாது. இருட்டை வந்து அழிக்கணும்னு நினச்சோம்னா இருட்டு கூட இப்படி சண்டை போட்டால் இருட்டை அழிக்க முடியாதோ, ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்னா இருள் தானாக இல்லாமல் போயிடுமோ, அதே மாதிரி இந்த கோபம், பயம், எரிச்சல், வருத்தம் இதெல்லாம் வந்து குறையணும் அப்படின்னா, மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். இதை வந்து அதிகப்படுத்துறதுனால முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ள அகத்தில் வந்து மற்ற புற சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய தாக்கங்கள்லேருந்து நம்மளை முதல்ல பாதுகாத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து நமக்கு மட்டும் தான் நல்லதா அப்படின்னா, வெளியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நல்லதா அப்படின்னு கிடையாதுன்னா, வெளியில் இருக்கவங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது. முதல்ல நமக்கு நல்லது பண்ணணும் உள்ளுக்குள்ளே, அதுக்கப்புறம் தான் அது வெளியில் பரவும். இது மூலயமா வந்து உங்களுக்குள்ள வந்து சக்தி பெருக்கிறத நீங்களே உணர முடியும். உங்களுக்கு முன்னாடியை விட இப்போ அதிகமான நம்பிக்கை வந்து உள்ளே வரும். நம்பிக்கை வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக பயமோ, வருத்தமோ, கவலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சரியா? இது மூலயமா வந்து உங்கள் வழியாக வந்து நீங்கள் வெளிப்புறத்தை மாற்றாமையே உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலைகளை மாற ஆரம்பிச்சிடும், தானாகவே மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது எல்லாமே உள்ளுக்குள்ளே மாற்றங்கள். வெளியில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக அதிகப்படுத்திட்டு இருக்கும்போது, மகிழ்ச்சியாகவே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வெளியில் இருக்க நல்ல நபர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நீங்கள் வாழணும்னு நினச்சி கற்பனை பண்ணிகிட்டு இருக்க ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்புகளையோ, இல்லை வந்து ஒரு உங்களுக்கு கலைத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதையோ, இல்லை ஒரு விளையாட்டுத்துறையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், அதில் வந்து ஆல்ரெடி ஈடுபாடு உள்ள நபர், அது வந்து தேவையில் இருக்க நபர், உங்களோட திறமை தேவைப்படுற நபர் உங்கள் வாழ்க்கையில் தேடி வருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். உங்களோட வாழ்க்கை வந்து இயல்பாகவே அடுத்த நிலைமையை நோக்கி மேம்பட்டு அடுத்த இயல்பாகவே மேலே போகும். உங்களுக்கு எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் மகிழ்ச்சி உணர்வோடு இருக்கீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி உணர்வு அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் வந்து உங்களை தேடி ஒன்றா வரும். இது வந்து திடீர்னு வந்து தற்செயலாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட இருப்புணர்வு, அதாவது நம்ம வைப்ரேஷன் எப்படி இருக்கோ அது மூலயமா வந்து சுற்றி இருக்க எல்லா பொருட்களையும் ஈர்க்க ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ இந்த மகிழ்ச்சி அப்படின்றத ஒரு காந்தத்தன்மைன்னு நினச்சிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த காந்தத்தன்மை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வெளியில் நீங்கள் நினைக்கக்கூடிய பொருட்களை உங்களால் ஈர்க்க முடியும், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். இதை குறைக்கிற விஷயங்கள் எதுனா எரிச்சலும், கோபமும், பயமும். சரி, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றது புரியுது. சரி, உண்மையாலுமே மகிழ்ச்சி அப்படின்னா என்னென்ன புரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மகிழ்ச்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம தனியாக வந்து கற்பனையாக உருவாக்குறது கிடையாது. அது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச உணர்வோட, இந்த ஆன்மாவோட, நம்மளோட ஆன்மாவோட இயல்பாக இருக்கக்கூடிய அந்த லயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஒன்றிணைறது தான் வந்து மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இணைப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. இணைப்புணர்வுனா என்ன அப்படின்னா, நீங்கள் எதையும் புதுசாக உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே ஒரு ரிதம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு இசை வந்து வாசிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இன்னொரு இசை வந்து அது கூட சேரணும் அப்படின்னா அது கூட ரொம்ப பொறுமையாக வந்து அது கூட அது சேர்றது, அது தெரியாத அளவுக்கு அது ஒன்றா கலர்க்கணும். அது மாதிரி நம்மளோட அதிர்வு, ஆன்மாவோட அதிர்வு எப்படி இருக்கோ அந்த அதிர்வு கூட லயமாக போயிட்டு நாம் வந்து அந்த இருப்புணர்வை அதில் இதுவாகும்போது, இணையும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வரக்கூடிய பேராற்றல், பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியானது நமக்கும் அந்த மகிழ்ச்சியை வந்து கொடுத்து நம்மளை வந்து நிறைவாக வச்சுக்கும். சரியா? இது வந்து சிம்பிளாக நம்ம பார்த்த 3 டாப்பிக்கை புரிஞ்சுக்கணும். சந்தோஷன்றது நம்ம வெளியிலேருந்து நாம் எடுக்கிறது, நமக்கு யாராவது கொடுக்கறது. சரியா? மகிழ்ச்சின்றது நாம் யாருக்காவது கொடுக்கறது. ஓகேவா? பேரானந்தம் அப்படின்றது அது இயல்பாக இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து கொடுக்கறதும் தேவையில்லை, எடுக்கிறதும் தேவையில்லை, எதுவுமே இல்லாமையும் அது நிறைவாக இருக்கும். அது வெறுமையாக இருக்கும்போதும் அது இருப்புணர்வாக மட்டுமே இருக்கிறதுக்காக சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம அந்த அளவுக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம இடைப்பட்ட நிலைமையில் மகிழ்ச்சின்றதை நம்ம வந்து தக்க வச்சுக்கும் போது அது வந்து நமக்கு
என்ன பண்ணும்போதுனா உள்ளுக்குள்ளே நம்மளோட நோய் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் தீர்க்கும், நமக்கு ஆரோக்கியத்தை தரும், நமக்கு நம்பிக்கையை தரும், நமக்கு தெளிவான சிந்தனையை தரும். அது மூலியமாக பொருளாதார வாய்ப்புகள் எப்படி உருவாக முடியுமோ அதுக்கான நபர்களையும் அதுக்கான வாய்ப்புகளையும் நம்மளை நோக்கி ஒரு காந்தம் போல் ஈர்க்கும். சரியா? இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த மகிழ்ச்சின்றது ஒரு வினைப்புணர்வு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கூட நம்மளை லயமாக்கிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டோம். சரி, இந்த மகிழ்ச்சியை எப்படி என் வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றது? அடுத்த கேள்வி இப்போ வரும், எப்படி அந்த என் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை கொண்டுட்டு வர்றது அப்படின்ற கேள்வி வரும். சரியா? இதுக்கு ஒரு 5 வழிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொதல் விஷயம், சிம்பிளான விஷயம், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கவலை உங்ககிட்ட வரும்போது, அதாவது மனசு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல ரிப்பீட்டடாக நமக்கு நடந்த கெட்ட விஷயங்களை மட்டுமே நினைச்சு ஒரே விஷயத்தை நினைச்சு 1000 வாட்டி 2000 வாட்டி வருத்தப்பட்டுட்டே இருப்போம். முதல்ல அந்த ரிப்பீட்டடாக ஓடக்கூடிய அந்த டேப் ரெக்கார்டரை ஆஃப் பண்ணுங்க. உங்க பாஸ்ட்ல ஓடின, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், எனக்கு இவன் இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப ஓடுறதை ஆஃப் பண்ணிட்டு, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடந்த ஒரு பிடிச்ச விஷயங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே மறக்க முடியாத பாஸ்ட்ல சின்ன வயசுலயோ ஏதோ ஒரு விஷயம் மறக்க முடியாத விஷயம் நடந்திருக்கும். முதல்ல ஒரு நண்பர்கிட்ட பேசினது, முதல்ல ஒரு ஃபேமிலியோட ஒரு சினிமா பார்க்க போனது, முதல்ல அப்பாவோட ஒரு தோளில் உட்காந்து திருவிழா பார்க்க போனது, அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இன்ன வரைக்கும் எத்தனை வாட்டி நினைச்சாலும் சந்தோஷம் தரும். சரியா? முதல்ல இந்த துக்கமான விஷயத்தை இந்த டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே வெறுமையாக்கணும் அப்படின்னா முடியாது. அதனால நமக்கு பிடிச்ச சந்தோஷன்ற ஒரு விஷயத்த அதுக்கு மாற்றா கொடுத்து அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் கண்ணு முன்னாடி கொண்டு பாருங்க. சரியா? இப்போ அது மாதிரி நினச்சி பார்க்கறது நமக்கு எப்படி உபயோகப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, அதாவது எப்பயோ ஒரு விஷயம், கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நிகழ்ந்த விஷயம், 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த ஒரு விஷயம் இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு இன்னும் எப்படி துன்பத்தை தர முடியுதோ, நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கவலையை தர முடியுதோ, அதே மாதிரி முன்னாடி நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ உங்களை நினைச்சு பார்க்கும்போது, அதை ஓட்டி பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரதும் சாத்தியம்தான். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இப்போ நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா தோளில் உட்காந்து திருவிழா பார்க்குறீங்க, சந்தோஷமாக முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நினைக்கும் போது சந்தோஷம் வருது அப்படின்னா, அந்த விஷயத்த இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் நின்று இன்னொரு ஆளாக நின்று அந்த சின்ன குழந்தையில நீங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த 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 இடத்துக்கு திரும்ப போய் நீங்கள் எப்படி இருந்து பார்த்தா சந்தோஷப்படுவீங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு 3வது பர்சனாக நின்று அந்த இடத்த போய் அனுபவிச்சு அதை கற்பனை பண்ணி அந்த அளவுக்கு ஆழமாக பாருங்கள். இது மாதிரி பார்க்கறது மூலிமா அறிவியல் பூர்வமாக என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ள இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடந்த காலத்தில் போட்டு வச்சிருக்க ஒரு நம்ம மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிற மாதிரி, நம்ம வருத்தப்படுறது, சோகப்படுறது, நம்ம கவலைப்படுறது எல்லாமே அதுலேருந்து பேங்க்லேருந்து டெபாசிட்லேருந்து எடுக்கிற மாதிரி நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது மாதிரி வருத்தமே அதிகமாக நம்ம வருத்தன்றது நம்ம அதிகமாக கடன் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷப்படுறதுன்றது நம்ம அதிகமாக பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக பேங்க்ல பணம் போடாமே பணத்தை எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளோட கடன் தான் அதிகமாகும். அதை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிகழ்காலத்தில் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிருந்த சேவிங் அக்கௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை நம்ம நிகழ்காலத்தில் இப்போதைக்கு எடுத்து அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி. சரியா? இந்த மாதிரி ஒரு விஷயம் முதல்ல நமக்கு ஓடுற எதிர்மறை சிந்தனைகளை குறைச்சி அதை நேர்மறை சிந்தனையாக மாற்றுறதுக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட நடந்த நம்ம நிகழ்வில் நம்ம உணர்வுபூர்வமாக அனுபவிச்ச ஒரு சந்தோஷமான விஷயத்தை அதை உணர்வுபூர்வமாக நேரில் நின்று பார்க்குற மாதிரி அதை கற்பனை பண்ணுறது மொதல் விஷயம். சரியா? 2வது விஷயம் அதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேவையை செய்யுங்க. அதாவது எனக்கு கிடைக்கத்தான் சந்தோஷம், நான் எடுத்துக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்றது இல்லாமல், உங்களை நீங்கள் இந்த சமூகத்திலேருந்து நான் தனிமையானவன், எனக்கு மட்டும் எல்லாம் தனியாக கிடைக்கணும்னு நினைக்காம, இந்த சமூகத்தோட தேவைகள் ஃபில்லப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் ஃபில்லப் ஆகுன்றத அந்த இணைப்புணர்வோடு இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது இயல்பாகவே உங்களுக்கு அது உங்களோட சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அதிகப்படுத்திடும். சரியா? ஏன்னா நீங்கள் இயல்பாகவே நீங்கள் தனியாக இல்லவே இல்லை. நீங்கள் என்ன தான் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி உணர்ந்தாலும் நீங்கள் இந்த சமூகத்தோட உயிராக தான் இருக்கும் நம்ம. சரியா? நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம உடம்புல படுற ஒளியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சுழற்சி முறையில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். காற்று வெளிவிடுற ஒரு ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். இயற்கையை அந்த மரங்கள் வெளியிடுற ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட ஒளி எல்லாமேலையும் படுது. நம்ம சாப்பிட்டு
நாம் வெளியேற்ற கழிவுகள், நாம் வெளியேற்ற மூச்சு வந்து இன்னொரு ஒரு உயிருக்கு, நுண்ணுயிருக்கு வந்து ஒரு உணவு அமையுது, அதோட வாழ்க்கை முறைக்கு உணவு அமையுது. நம்ம வயிற்றில் இருக்க பாக்டீரியா, வைரஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் ஒரு உலகத்தையே வந்து நமக்குள்ளே சுமந்துட்டு இருக்கோம். சரியா? நாம் வந்து தெரிஞ்சும் தெரியாமலோ இந்த உலகத்தில் நம்ம இணைப்பு உணர்வோடு தான் இருக்கோம். நம்ம இணைஞ்சு தான் வாழ முடியும். நம்ம ஒரு கூட்டு உயிரி, நம்ம தனித்து வாழ முடியாது. சரியா? அதை நம்ம புரிஞ்சிக்கும் போதே வந்து நான் எனக்கு மட்டும் எடுத்துக்கணும், நான் மட்டும் வாழணும், நான் தனி அப்படின்ற அந்த பிரிவு உணர்வு வராது. அந்த பிரிவு உணர்வு இல்லாத போதே பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு வந்து இயல்பாகவே மகிழ்ச்சி வந்துடும். சரியா? அதாவது இந்த உலகத்தில் எதையாவது கொடுத்துட்டேன்னா எனக்கு இல்லாமல் போயிடுமே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு அது உபயோகப்படாமல் போயிடுமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு இங்கே வளங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இல்லை. நாம தான் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்மளை மாதிரி இன்னும் 700 கோடி மக்கள் வந்தாலும் அவங்களும் வாழ்கிற அளவுக்கு நிறைவான வளங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. நமக்கு வந்து காட்டுற பிம்பங்கள் தான் வந்து நமக்கு பற்றாக்குறை இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளங்கள் எல்லாமே 80% பேர் யூஸ் பண்ண வேண்டிய வளங்களை வந்து ஒரு 5% மக்கள்கிட்ட தேவையில்லாமல் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே தான் கிடக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கும் போது வளங்கள் வந்து ஏராளமாக இருக்குது அப்படின்ற திருப்தி வரும்போது, ஐயோ இது எனக்கு கிடைச்சிச்சு, அடுத்தவனுக்கு கிடைச்சிச்சே நம்ம பொறாமப்படுறதுக்கோ, எனக்கு கிடைக்காம போயிடுமோன்ற பயப்படுறதுக்கோ, கவலைப்படுறதுக்கோ அங்கே ஒன்றும் இருக்காது. நம்ம இயல்பாக புரிஞ்சுக்கிறது மூலிமா காரணமே இல்லாமல் கொடுக்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயத்த கொடுங்க. அதாவது பெரிய பணம் தான் கொடுக்கணும், லட்சக்கணக்கில் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச விஷயங்களை அன்போட ஒருத்தருக்கு வந்து ஒரு வாழ்த்துதல் சொல்கிறதோ சரி, ஒருத்தர் வந்து மன்னிக்கிறதோ சரி, ஒருத்தர் வந்து ஒரு அன்பாக ஒரு காலை வணக்கம் சொல்கிறது கூட ஒரு பெரிய அவங்களோட விஷயத்த வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் பெருசாக சின்னதான்றது கிடையாது. உங்கள் உணர்வு தளம், உங்கள் உணர்வை எந்த உணர்வோடு அதை பண்ணுறீங்க, எந்த உணர்வோடு அதை பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். சரியா? மொதல் விஷயம் நம்ம எதிர்மறை சிந்தனைகளை மாற்றுறோம். ரெண்டாவது விஷயம் சேவைனா நம்மக்கிட்ட என்ன முடியுமோ, என்ன நம்மக்கிட்ட இருக்கோ, நம்மளோட அறிவோ சேவையோ நம்மளோட உதவியோ என்ன விஷயம் நம்மளால் பண்ண முடியுமோ சுற்றுப்புறத்துக்கு அதை வந்து எதிர்பார்க்காம கொடுக்க ஆரம்பிங்க. இது மூலியமாகவும் உங்கள் மகிழ்ச்சி அதிகமாகும். மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து நன்றி சொல்கிறது, நன்றி உணர்வோடு அதை ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இன்றைக்கி சாப்பாடு 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. நமக்கு ஒரு வேலை பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு வேலை இருக்குது. நமக்குன்னு சில 4 நண்பர்கள் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிறைவாலாம் பார்க்க முடியுமோ, எப்போதுமே நம்ம வந்து குறைய மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற 100 விஷயங்களை 99 விஷயங்களை மறந்துட்டு எந்த ஒரு விஷயம் இல்லையோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். அதே வந்து இந்த 99 விஷயத்தை நினைச்சு நம்ம தேடுங்க, சந்தோஷங்களை தேடுங்க. என்கிட்ட இன்னைக்கு நன்றி சொல்றதுக்கு ஏதாவது 10 காரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, உட்காந்து எழுத ஆரம்பிங்க. அப்படின்ற மாதிரி தேடுங்க. என்னென்ன இருக்குதோ, இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே இந்த கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ற விஷயத்த, ஒரு மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இதை நினச்சே நீங்கள் 1000 நன்றி சொல்லலாம். வாழ்க்கையில் எந்தெந்த வழியிலலாம் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு தேடுங்க. ஒரு சாப்பாடு கிடைக்குதா, ஒரு சாதா சாப்பாடு கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த சாப்பாடு எனக்கு இந்த டைமில் கிடைக்குது, அதுக்காக நன்றி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சிரிக்குதா, அதுக்காக நன்றி. நம்ம மூச்சு விட முடியுதா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, நம்மளாட்டி நடக்க முடியுதா, நம்மளாட்டி பேச முடியுதா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து தேடி 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 நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இப்படி நன்றி சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆழ்மன உணர்வு வந்து மகிழ் உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக பெருகும். இது வந்து பார்க்க முடியாது, நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான இயல்பான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் வந்து நன்றி உணர்வு உங்களுக்கு அதிகமாகும் போது இந்த சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாத்தையுமே வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். சரியா? அடுத்து வந்து என்ன வரும்னா, 4வது வந்து என்ன அப்படின்னா, இயற்கையாக உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து ரசிக்க ஆரம்பிங்க. இயற்கையாக நம்மளை சுற்றி ரசிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் தினமும் பார்க்குற விஷயந்தான். ஆனால் வந்து நம்ம அதை பெருசாக கவனிக்க மாட்டோம். நமக்கு கூட இருக்கிற நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு மரமாக இருக்கலாம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு சுற்றி இருக்க மரம் செடி கொடியாக இருக்கலாம். என்ன காரணம், அந்த விஷயத்துக்கு வெளிப்புற காரணமே தேவையில்லை. இயற்கை என்னென்ன இருக்குதோ, எப்படி இருக்குதோ எல்லாத்தையுமே ரசிங்க. உங்கள் கூட இருக்க நண்பர் கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒருத்தர் திங்க் பண்ணுறவராக இருக்கலாம், வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கலாம். எல்லா வாழ்க்கையில் ரசிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்குது. நாம தான் வந்து அதை சரியாக கவனிக்காமல் இருக்கிறோம், அவ்வளோதான். சரியா? இந்த 4 விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த 5வது விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ளுணர்வு சொல்கிறத கேட்கணும். உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நேரத்தில் அந்த உணர்வு வந்து அந்த சூழ்நிலைக்கு நீ இப்படி பண்ணு, இது பண்ணுறது சரியாக இருக்கும், நீ இந்த முடிவெடு, நீ அமைதியாக இரு, இல்லை நீ வந்து இதை பேசு அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது மூலிமா வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் நடக்கும். சரியா? இதுதான் வந்து இந்த மொத்த உணர்வை நீங்கள் அடையிறது மூலிமா நீங்கள் வந்து அந்த உள்ளுணர்வு மூலமாக வழிநடத்தப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வர்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமானதும் உங்களுக்கு நன்மையானதுமே, உங்களுக்கு தேவையானது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் வரும். எல்லாமே நன்மையானதாக நடக்கும். சரியா? இந்த 5 வழிகள் மூலிமா வந்து உங்கள் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கை உங்கள் மகிழ்ச்சியை வந்து அந்த உணர்வு வந்து நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளும் தானாகவே குறைஞ்சிரும். உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகிடும். இயல்பாகவே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிடும். உங்களுக்கான வாய்ப்புகளை தேடி வர ஆரம்பிச்சிடும். பொருளாதாரம் தானாகவே உங்களுக்கு உயர ஆரம்பிச்சிடும். சரியா? இதுதான் வந்து பணக்காரங்களாம் சொல்லுவாங்க, முதல்ல நீ மகிழ்ச்சியாக இரு, அதுக்கப்புறம் செல்வம் தானாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இத்தனை நாளாக கேட்டிருப்போம். ஆனால் நமக்கு அது எத்தனை லாஜிக் புரியாமல் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பல வீடியோகளை நம்ம பின்னாடி பார்த்துருக்கோம். நம்மளோட உணர்வு மட்டும்தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பருப்பொருள் உலகம், நம்ம பார்க்குற உலகத்தை வந்து உருவாக்குறது எங்கே அப்படின்னா நம்ம எண்ணம்ன்ற விதையிலேருந்து தான் உருவாகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ வந்து அந்த எண்ணம்ன்ற விதை வந்து தெளிவாக இருக்கும்போது, அது வந்து துல்லியமாக இருக்கும்போது அதுக்கான விதைகளை மட்டும், அதுக்கான பலன்களை மட்டும்தான் அது சேர்த்துட்டு வரும். சரியா? எப்போ வந்து நம்ம எண்ணம் வந்து சுத்தப்படுத்தப்படுதோ, தூய்மைப்படுத்தப்படுதோ, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நம்ம நினைக்கிறோமோ, நமக்குள்ள அந்த இன்ப உணர்வு எப்போ அதிகமாக இருக்கோ, சந்தோஷ உணர்வு எப்போ, மகிழ்ச்சி உணர்வு எப்போ அதிகமாகிட்டே இருக்கோ, அப்போ வந்து அந்த நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விளைவுகளை மட்டும்தான், அந்த பலன்களை மட்டும்தான் நம்மளை நோக்கி ஈர்த்துட்டே இருப்போம். இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சீக்ரெட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. எந்த டைமும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு இங்கிலீஷில் வந்து பழமொழி சொல்லுவாங்க, மேக் இட் அன்டில், அதாவது ஃபேக் இட் அன்டில் மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் சிரிக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும் நீங்களே வந்து ஒரு தனியாக உட்காந்துருக்கும் போது ஒரு 2 நிமிஷம் சிரிச்சு பாருங்கள். உங்களோட அழகாக அந்த சிரிக்கும் போது நீங்கள் எப்படி அழகாக இருக்கீங்கன்றதை அப்படி உணர்ந்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு யாரை பார்த்தாலும் சின்னதாக ஒரு ஸ்மைல், இன்னையிலேருந்து ஒரு ஸ்மைல் பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிங்க. அது வந்து பெரிய காரணம்லாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் சிரிக்கிற முகத்தை நீங்களே வந்து அதிகமாக கற்பனை பண்ணுங்கள். தனியாக இருக்கும்போது லைட்டாக வந்து சிரிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. ஒரு சின்ன முகபாவனை வந்து மாற்றுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளைக்கு வந்து அந்த நரம்பு வந்து அந்த உணர்வு வந்து போகும். மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான டோபமைன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து வருத்தத்தோடு இருந்தீங்க, சோர்வோடு இருந்தீங்கன்னா, அதுக்கு எரிச்சலோடு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு உணர்வு ஒரு சுரப்பியை சுரக்கும். அதே போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அது ஒரு சுரப்பியை சுரக்கும். அந்த மூளைக்கு வந்து நீங்கள் பண்ணுறது ஃபேக்கா இல்லை உண்மையுமே பண்ணுறீங்களான்னு தெரியாது. ஆனால் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஏமாத்துறது, மூளையை வந்து ஏமாத்துறதுன்னு சொல்லலாம். இது மூளை ஏமாத்துறது நல்லதுக்காக ஏமாத்துறோம். மூளை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே வந்து அந்த சிரிப்புணர்வை வந்து தானாகவே செயற்கையாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உருவாக்கும் போது அது வந்து தொடர்ந்து அந்த ஒரு இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கஷ்டப்படும்ல. ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடும். அதே போல் கொஞ்சம் ஆரம்பத்தில் மட்டும் இதை இந்த சின்ன சின்ன விஷயங்களை செயற்கையாக பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செயற்கையாக பண்ணணும்னு தேவையில்லை. இயற்கையான விஷயங்களே வந்து உங்களுக்கு தேவையான அந்த மகிழ்ச்சி உணர்வை தந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்ககிட்ட வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்களை தடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் எண்ணங்களை உள்ளே புகுத்திட்டீங்கன்னா போதும். உங்கள் வாழ்க்கை வந்து மொத்தமாக தானாகவே ஒரு ஆட்டோமேட்டட் பண்ண மாதிரி நல்லபடியாக மாறிடும். சரியா? இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய அதோட ரகசியம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு முயற்சி எடுங்க. அதுக்கப்புறம் அதை உங்கள் இயல்பாக்கிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுற எல்லாமே வந்து உங்களை நோக்கி எளிமையாக வந்து வந்தடையும். சரியா? ஓகே, எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.